அப்போது அந்த நியாயம் தீர்க்காத்திருப்பதற்கு முதல்ல இந்த பேஸ்மெண்ட் எடுத்துக்கணும். அஸ்திபாரம் நல்லா போடணும். கசப்பு என்பது இருக்கக்கூடாது. அப்படி யாராவது நான் சிலர் அப்படி என்னையும் அறியாமல் இப்படி ஒரு சறுக்குதலுக்குள்ளே போயிடுச்சு என் மனசு. ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பாக நினச்சிட்டேன். நினச்சதுலே நீ அவங்கள மட்டும் தப்பாக நினைக்கல, ஒரு லிஸ்ட்டு போட்டு கர்த்தர் காமிச்சார். இவங்களையும் தப்பாக நினச்சிருக்கேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்கிறேன். அதாவது நான் நினச்சி மனம் திரும்பி ஒரு நபர்கிட்ட மனசுக்குள்ளே சொல்கிறேன், ஆண்டவரே நான் இந்த ஏவை அப்படி நினச்சிட்டேன்னு சொன்னேன்னு வைங்க, கர்த்தர் ஒரு இசட் வரைக்கும் காட்டுறாரு. 24 பேர் இருக்கா இந்த மாதிரி, 25 பேர் இருக்கா இந்த மாதிரி. நீ ஒருத்தருங்க தானே நீ உணர்ந்துருக்கிற, 25 பேரையும் நீ இப்படி தான் நினச்ச. ஐயோ என்ன மடத்தனம். கர்த்தரோடு சஞ்சரிக்கிற பொழுது 1% பாஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். கர்த்தரோடு சஞ்சரிக்கிற பொழுது சொல்கிறேன், ஜெபிக்கிற பொழுது சொல்ல, லிவிங் வித் த லார்ட். ஒரே 1% பாஸ் ஆனாலே பெரிய விஷயம். பயங்கர நீதிபரர், பயங்கர பரிசுத்தமான, மகா பரிசுத்தமானது, மகா ஞானம் உள்ளது. ஒரு 4 மணி நேரம் ஆகிடும். இந்த ட்ராவல்லே 4 மணி நேரம் ஆகிடும். எப்படி இருக்கும்? 4 மணி நேரம் இந்த இடத்துல உட்கார முடியுமா? அதை விட பாக்கியம் வேறு என்ன இருக்குது? அதுக்கு தானே வேலையெல்லாம் போகாமல் உட்காந்துருக்கேன் நான். நீங்கள் அப்படி போனோம் உட்காரணுன்றது என்னோடய விருப்பமாக இருக்கும். அது கர்த்தர் ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுப்பார். வேலையை நீங்கள் முக்கியத்துவம், ஒர்க் வைல் யூ ஒர்க். வேலை செய்கிறப்ப வேலை செய்யுங்க, வேணான்னு சொல்ல. 3 நேரம் ஊழியன்றது காசு கஷ்டப்படுற ஒரு பகுதின்றது எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். பொருளாதாரம் இருக்காது, இல்லாமையும் இருக்கும், இருந்துச்சுன்னா ஓவராகவும் இருக்கும், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. 3 நேரம் ஊழியன்னா எனக்கு ரொம்ப சௌகரியம் என்னென்னா, நான் பாட்டு கர்த்தர் கண்ணை மூடி உக்காந்துட்டேன்னா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு இல்லை. உங்களுக்கு தெரியும், குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எப்போவுமே குடும்பம் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னமும் ஒரு குடும்பம் இருந்துச்சு, அம்மா அப்பா உடன்பிறப்புகள். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் உருவாக்குற குடும்பம். கண்ணை மூடுறதுக்கு முன்னே இன்னொரு 4 குடும்பம் உருவாகும். 3 குடும்பம், 3 பசங்க இருக்கு இல்லையா? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் குடும்பம் கடைசி வரைக்கும் இருக்கும். புது ஜனங்க வரதான் செய்வாங்க, எல்லாமே வரதான் செய்யும். இளமை போய் முதுமை வரும், எல்லாம் வந்தால் கூட நம்ம உட்கார்ற இடத்துல உட்காரும். அதாவது தேவ சமூகத்தில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி உட்காரணும். நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுனா என்னென்னா, இந்த சிந்தை இப்படி வரும், அந்த சிந்தை அப்படி வரும். ஃபோன் கண்டிப்பாக அடிக்கும். இதில் கடன் அதில் கொடுத்து தீர்க்க வேண்டிய காரியங்கள் அந்த ஃபோன் அடிக்கும். எல்லாமே இருக்க தான் செய்யும். மனசு நேரடி சோதனை எல்லாமே இருக்கும். அது மத்தியில் கர்த்தரோடு சஞ்சரிக்கணும், ஜெபிக்கிறதுல சஞ்சரிக்கணும். அப்போது இந்த கிருபை உங்களுக்கு நிறைய செயல்படணும். சஞ்சரிக்கிறது ஒரு கிருபை. நோக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினைப்பீங்க பேழை கட்டன்னு. பேழை கட்டத்துக்கு கிருபை வேறு கிருபை. 120 ஆண்டுகள் அவர் நீதியின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு யூதாவிலே வாசிக்கிறோம், பேதுருவிலே வாசிக்கிறோம். இதுக்கு கிருபை கிடைச்சிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிறது, அந்த தேவ புத்திரர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க வீட்டில் எதுவுமே அஃபெக்ட் ஆகலைன்னா, நோவா அவனுடைய மனைவி வயசானவங்க, நோவாவுடைய மருமகள்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் எடுத்திக்கணும். வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க ஐயா, வயசானதோ வயசாகலையோ, கல்யாணம் ஆனதோ கல்யாணம் ஆகலையோ, வீட்டில் பெண்கள். ஆனால் நோவா வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி தேவ புத்திரர்கள் பிரவேசிக்க உள்ளது நோவா. இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சின்ன குடும்பமாக இருக்கிறாங்க. பெருந்திரள் பாவம் செஞ்சுன்னு இருக்கு. இந்த 8 பேர் கொண்ட பேழையில் ஏறின இந்த 8 பேரும் இந்த கலங்கத்துக்குள்ளே போல, இந்த மாதிரி கரைப்பட்டிக்கல. அதுக்கு தான் அந்த கிருபை. நோக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. அந்த வாழ்க்கை இந்த மாதிரி பரிசுத்தம் வாழ்றதுக்கு ஒரு கிருபை வேணும். அன்றைக்கி அப்படி இருந்த வாழ்க்கை இன்றைக்கி எப்படி ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை, எகிப்து வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. இதுக்கு தான் கிருபை. இந்த கிருபை இழந்து போகாது நீங்கள் பார்த்துக்கொள்ளும். மனக்கசப்பு வந்துடும், குடும்ப அங்கத்தின் மேலே மனக்கசப்பு வந்துடும். அதனால்தான் இந்த கிருபை இழக்காது காத்துக்கொள்ளுறதுக்கு தான் தாவீது என்ற ஒரு வாலிபன் திருமணமாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, சொன்னபடியே அவர் எல்லாம் செஞ்சார். தாவீது
அது செய்து முடித்த பிறகு, எல்லா நன்மையும் செய்த பிறகு கெட்ட பேர் வருத. அவனை பகையாளியாக கூட பார்க்கல, கொலைகாரனாக பார்த்துட்டான். அவனை வெட்டுறன் குத்துறன்ற அளவுக்கு சவுல் போயாச்சு. யார்? மாமனார். அப்போ ஈசாயின் குமாரன் அப்புறம் தேவைப்பட்டார். பேய் டான்ஸ் ஆடுறப்பெல்லாம் வந்து ஈசாயின் குமாரன் தேவைப்பட்டார். அப்புறம் பேயெல்லாம் ஆடி முடிச்சோடனே மறந்தாச்சு. அப்னேர் இது யார்? கோலியாத்தை வெல்றப்ப கேட்குறார் சவுல். 1 சாமுவேல் 17. அப்னேர் இவர் யார்? அப்னேர் சொல்ல முடியுமா? ராஜாவே, உமக்கு பேயாடி உழுந்தீர, இவர் தான் ஜெபம் பண்ணார் வந்துன்னு. ஈசாயின் குமாரன் அதோடு நிறுத்திக்கின்னு அப்னேர். ராஜா கிட்ட எப்படி பேசணும் அவங்களுக்கு தெரியும். இவர் டான்ஸ் ஆடினதெல்லாம் தெரியாதா? இங்கே அலை கழிச்சு விழுந்தார் இல்லையா? அப்போ சூரமன்லாம் வாசிக்க ஒரு பிள்ளையாண்டான் வந்தான் இல்லையா? அப்படியா சொல்ல முடியும்? அசிங்கமாக இருக்கும் இல்லையா அது? அதனால் ஈசாயின் குமாரன் இவன். ஏற்கனவே வந்து விடுதலை பெற்ற பொழுது அப்படி தான் இருப்பாங்க ஜனங்க. ஒன்றுமே தெரியாத இருக்கும், இல்லை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கும். விடுதலை பெற்ற பிறகு மறந்துடுவாங்க இல்லையா? உண்மை தானே? அந்த கிருபை தான் தாவீது. எப்படி இருக்கும்? யாருமே ஓட்ட முடியாத பேய் அது. இவன் சுரமனில் வாசித்தோன்னே அந்த அசுத்தாவே அடக்குது. அப்புறம் கோலியாத்தை வேணாம். எங்கேயாவது ஓரேட்டில் இந்த மனசு சொல்லியிருப்பானா, இந்த படுபாவிக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்? ஆமாம், கோலியாத்தை வென்னது சொல்லனாலும் இவெல்லாம் பிசாசு பிடித்தவன், பிசாசின் மகன் இவன் அப்படி சொல்லுவான். என்னென்னமோ நெகட்டிவ் என்னென்ன எல்லாம் மைனஸ் இருக்கும், மைனஸ்லேயே பயணப்படுவாங்க. நமக்கு பிடிக்கல, என்னை கல்லறிகிற, என்னை பற்றி பறைசாட்டல, என்னை பற்றி விமர்சிக்கிறான், என்னை பற்றி பேசுகிறிய, உன்னை பற்றி தெரியாதா? அப்படி தான் வரும் பதில். மறு உத்தரவு அப்படி தான் இருக்கும் பெரும்பான்மையான இடங்களில். அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியா ஐயா? என்ன ஐயோக்கு நான் சொல்கிறேன், சரி சந்தோஷம். என்னை கூட கூப்பிட்டு 2-3 பேர் கேட்டாங்க, என்ன பண்ண இது பாரு போட்டுருவேன், அது பட்டுருவேன். தாராளமாக போட்டுக்கிய, ஒரு சபை எல்லாம் கலைஞ்சிரும். நானே என் மொண்டாட்டி தான் உட்காந்துருக்கோம் சபையில். அது எப்படி கலையும்? அதெல்லாம் கலையாது. என் சபை கல்விகளின் மீது கட்டப்பட்ட சபை. நானே என் மொண்டாட்டி பிள்ளைங்க தான் உட்காந்துருப்போம். நீ வந்து என்னென்னா போட்டுக்கணும். அவன் வெக்ஸ் ஆகிட்டான் கேட்டவன். இந்த மாவட்டத்திலே ரொம்ப சின்ன குரூப் எதுன்னா எந்த தாண்டா போகிறத போட்டுக்க தாராளமாக, எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த வியூஸு எதுனா வந்துச்சுன்னா பணம் வருதுன்னு சொல்கிறான்னு அதில் கொஞ்சம் பாதி அனுப்பி வை, ஜிபே நம்பர் தரேன்னு. அவன் அதோடு போனோம் தான் வரவே இல்லை சொல்கிறேன். நம்ம இப்படி தான் அதை நகைச்சுவை எடுத்துக்கணுமே தவிர விஷமத்தனமாலாம் எடுத்துக்கணும் ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நோயை வரவிச்சக்கூடாது. சுபாவை கலைகள் உங்களை விட்டு கடந்து போகிறது என்றால் கிருபை உங்களை விட்டு அப்படியே போயிடும். தெரியாது, விளையாட்டு இல்லை. எல்லாம் அபிஷேகம் அக்கினி இது இல்லை. கிருபையில் ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய ஆட்கள் ஆகணுன்றது ஆசை இருக்கட்டும், அழைப்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். முதல் கிருபையில் நீங்கள் நல்லா பலப்படுங்க. பேதுருவின் வாசி, கிருபையில் நன்றாய் பலப்படு, அவருடைய கிருபையில் பலப்படுங்க. இங்கே கிருபையை இழக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், எங்கெங்கே பலப்படுறது. சுபாவக்கலை சிம்சோன் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இப்படி தான் போகாது. நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கிருபை பெற்ற மனுஷன், அழைப்பு பெற்ற மனுஷன், பராக்கிரமசாலி, நியாயாதிபதி, நல்ல அழகிய தோற்றம், ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இருந்துச்சு. சிம்சோனுக்கு சுபாவக்கலை மாறல, கோபம் மூக்கு மேலே வருது. கோபம் எல்லாம் சாதாரண விஷயந்தான் ஐயா. சுபாவ கசப்பான வேறு உண்டாக்கிடும் கோபம். பசங்க கோபப்படுத்தலாம், மனைவி கோபப்படுத்தலாம், மாமியார் வீட்டு ஜனங்க கோபப்படுத்தலாம், உடன்பிறப்புகள் கோபப்படுத்தலாம், அங்காளி பங்காளி சொந்த பந்தம் சபையார் எல்லாம் கோபப்படுத்தலாம். அவன் பழகி வர ஒவ்வொருவனும் பழகாதவன் கூட கோபப்படுத்துவான். ஆமாம், பழகாதவன் எப்படி கோபப்படுத்துவான்? கரெக்டாக போயின்னு இருப்போம், ஹெல்மெட் போட்டிருக்கிறோம், வண்டியில் நம்மளுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும், வண்டியும் சூப்பராக ஓட்டுவோம், குடிக்க மாட்டோம், உலகத்துக்கே தெரியும். குடிச்சிட்டு ஒருத்தன் டைரெக்டாக ராங் ரூட்டில் வந்துட்டு நம்மளை தப்பான ரூட்டில் வந்த மாதிரி கெட்ட வாட்டில் திட்டுறான். ஆண்டவரே, இது என்ன சோதனை? இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வந்தது தப்பு, குடிச்சிட்டு வந்தது அதோட தப்பு, இதெல்லாம் என்னுடைய நியாயம்.
அவன் அப்படிலாம் இல்லை. ஏயா சரியா வரமாட்டேன் நீ, கண் எங்கே வச்சுக்கிற நீ, அட குடிகாரா. இதெல்லாம் அறியாதவன் திட்டுறது, நம்மளை அறியாதவன் தூண்டுறது. மருத்துவ கொடுக்க போகிறீங்களா, அவன் குடிச்சிட்டு பேசுகிற அத்தனை வார்த்தையும் நீங்கள் நான் குடிக்காதே பேசுவேன்னா, இதெல்லாம் இருக்குது. இது வந்து பப்ளிக்கு விஷயம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் விஷயம். இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயம்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு குடிகாரன், அவன் அடம் பிடிச்சி சொல்கிறான், நீ வந்தது தப்பு, நான் தான் கரெக்டாக வந்தேன். இப்படிப்பட்ட கள்ளத்துக்கு போடுறடா தள்ள, படவை பேசுகிறடா படுபாவி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம போக வேண்டியது தான். அதனால் நம்ம ஒன்றும் பெரிய கோழை ஒரு பேழன்லாம் இல்லை. இங்கே மெடலில் வாங்க போகிறதில்ல அந்த ஆர்குமெண்ட்டு ஜெயிச்சு.